கிரியேட்டிவா நம்ம அந்த இடத்துல தேங்கி கிரியேட்டிவ் மட்டும் இல்லைங்க. அது ஒரு நுணுக்கங்கள் இருக்குல்ல அதில. ஒரு நுணுக்கத்தில அது நீங்க பார்த்து நம்ம நெறைய நிறுவனங்கள் தேங்கி போயே கிடக்கும். இப்ப அதெல்லாம் மாத்தி கொண்டு வரது. அதுக்கான மாடர்ன் சாஃப்ட்வேர இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாது. அது இம்ப்ளிமெண்ட் பண்ண வர கம்பெனிக்காரன் வந்து என்ன பண்ணுவான், இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு இருக்க பிரச்சனை என்ன? இந்த கம்பெனி எப்படி நடக்குதுன்னே தெரியாது. உதாரணமா ஒரு ஹோட்டல் கடை இருக்குன்னா, தோசை எப்படி சுடுவாங்க? மாவு எப்படி பிரிசர்வ் பண்ணி வைப்பாங்க? எவ்வளோ கிலோ போட்டா எவ்வளோ கிலோ மாவு வரும்? இப்படிலாம் எந்த ஐடியாவும் இல்லாம சாஃப்ட்வேர் கொண்டு வந்து வித்துட்டு போயிருவான். பேருக்கு 4 கம்ப்யூட்டர் போட்டு அது சாஃப்ட்வேர பண்ணோம். உனக்கு சார் எல்லாம் வந்துருச்சான்னு சொல்லி ஒரு நாள் சீக்காம போயிருவாங்க. நம்மளும் ஒரு 1 மாசம் கஷ்டப்பட்டு அத ஓட்டுவாங்க. அப்புறம் என்ன ஆகி போயிரும்னா, இது எதுக்குப்பா இத வச்சுட்டு நம்ம கையில எழுதி போட்டு பில்ல போட்டு முடிச்சு விடுப்பான்ட்டு போயிருவாங்க. அப்ப இது என்ன பிரச்சனைன்னா, நீங்க சாஃப்ட்வேர் தேவை. அப்பதான் நிறுவனம் வளரும். நீங்க எத்தனை கிலோ அரிசி வாங்குனீங்க? எத்தனை கிலோ மாவாச்சு? எத்தனை அது வந்து தோசையாவோ, இட்லியாவோ மாறுச்சு? அதில எவ்வளோ லாபம் பார்த்தீங்க? எவ்வளோ வேஸ்ட் ஆச்சு? இதெல்லாம் கணக்கு போட்டு பிரிச்சு பார்த்தா தான் லாபமான, நஷ்டமான்னு உங்களுக்கு தெரியும். நெறைய முதலாளிங்க வேலை பார்ப்பாங்க இல்லையா? கல்லக்கட்டில உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லாம் போட்டப்ப எனக்கு இவ்வளோ லாபம்ன்னுவாங்க. அப்புறம் எப்ப சரி சார் உங்களுக்கு எவ்வளோ சார் சம்பளம் போட்டீங்கன்னா, நம்மளுக்கு எது தம்பி சம்பளம் அப்படின்னுவாங்க. அப்புறம் எப்படியா நீ லாபம் நஷ்ட கணக்கு ஒர்க் பண்ணீங்க? தெரியாது.